ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டிவைன் மெசேஜஸ். சம் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுது உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷனுக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுடைய டிவைன் என்ன மெசேஜஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங். ஸோ 3 பாயில் வச்சுருக்கேன். பாயில் 1 வந்து எல்லோ கலர் ஸ்டோன், பாயில் 1. பாயில் 2 வந்து டார்க் ப்ளூ, ஒரு மிக்சடு சில்வர் அந்த மாதிரி வந்திருக்கு. டார்க் ப்ளூ ஸ்டிக் ஸ்டோன். ஓகே. பாயில் 3 வந்து டார்க் க்ரீன். ஓகே, சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்குரிய ரீடிங் எதுவாக இருக்கும். பாயில் 1, பாயில் 2, பாயில் 3 உங்களுக்குரிய டிவைன் மெசேஜஸ் என்ன பார்க்கலாம். ஓகே, பாயில் 1 இந்த எல்லோ கலர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுக்குரிய மெசேஜஸ் கோர்ட் ஹவுஸ், pathway, thief. அட் ப்ரெசன்ட் உங்களுடைய சுச்சுவேஷன் சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தாங்க இருக்குது. பார்க்குறவங்க வந்து 30+ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அதாவது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட்டை விட டிஃபிகல்ட். ஓகே. ஸோ சில பேரை வந்து நம்ப முடியலை. சில நல்ல வழி இருந்தாலும் உங்களால் வந்து அது ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலை. சில விஷயங்கள் வந்து மணி நீங்கள் வந்து ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம் அப்படின்ற மாதிரி தெரியுது. சில விஷயத்துக்கு இன்னும் சொல்யூஷன் கிடைக்கல. சிலருக்கு வந்து கோர்ட் இஷ்யூஸ் இருக்கலாம். ஓகே. அதே மாதிரி சில விஷயங்கள் சிலர் வந்து நம்பி இவங்களால் வந்து ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் உங்களுக்கு இருந்தாலும் பட் அந்த வே வந்து உங்களுக்கு வந்து ஃபேவராக அமையாத பட்சமாக தான் போயிட்டுருக்கு. ஓகே. சிலருடைய கண்ட்ரோல் உங்கள் லைஃப்பில் வந்து போயிட்டுருக்கு. ஓகே. இந்த பர்சன் ஒரு 30-40+ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுடைய ஒரு கண்ட்ரோல் இஷ்யூஸ் அப்படின்றது வந்து உங்கள் லைஃப்பில் இருக்குது. பட் நான் அது வந்து ஒரு ஹெல்த்தியாக அப்படின்ற மாதிரி ஒரு தெரியலை எனக்கு. ஸோ அந்த கனெக்டிவிட்டி இல்லை அவங்களுடைய ஒரு கம்யூனிகேஷன் இல்லை அவங்களுடைய ஒரு நீங்கள் லைஃப் கிடைக்கும் இல்லை வந்து அந்த பர்சன் மூலயமா ஒரு சர்டன் வேஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்சன் மூலயமா ஆல்ரெடி நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற பிரச்சனையை விட ஒரு ஜாஸ்தியாக தான் எனக்கு வந்து தோணுது. நீங்கள் நினைக்கிறீங்க அந்த பர்சன் மூலயமா இப்போ கரண்ட்டாக ஒரு பர்சன் இருக்கலாம், இவங்க மூலயமா ஒரு டெஸ்டினி ஒரு கிரேட் ஃபார்ச்சூன் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் இப்போவே சிலருக்கு வந்து அந்த ஹோப் வந்து இந்த பர்சன் மூலயமா இழந்திருக்கலாம். இவங்க வந்து இப்போதைக்கு ஒரு மன ஆறுதல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஆல்ரெடி சில சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியலை. அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பர்சன் மூலயமா ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் நம்பிட்டு இருக்கலாம். பட் அதுவும் வந்து உங்களுக்கு ஃபேவராக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. இந்த சுச்சுவேஷன் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா மட்டுமே கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது இந்த மெசேஜஸ். ரிலேட் ஆகும் பட்சத்தில் இந்த எனர்ஜி வந்து ரிலேட் ஆகும் பட்சத்தில் இந்த பாயில் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா வேறு பாயில் சூஸ் பண்ணுங்கள். ஓகே. வேறு உங்களுக்கு என்ன மெசேஜ் வருது பார்க்கலாம். லவர்ஸ், சடன் பர்த், official person, family room, distant horizon.
ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்சனை வந்து நம்புறீங்க. அந்த பர்சன் மூலிமா ஒரு நல்ல ஒரு லைஃப் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது வந்து ஒரு நியூ பிகினிங்காக கூட இருக்கலாம். அதில் வந்து சம் டிமாண்ட்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் அதை வந்து அதை வந்து அந்த நாட் எடுத்து அப்புறம்தான் ஒரு நியூ லைஃப் அப்படின்றது வந்து என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே, அதில் வந்து முன்னாடி ப்ரீவியஸாக சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிற அந்த சிச்சுவேஷன்லேருந்து இங்கே வெளியே வரும் பட்சத்தில் மட்டுமே இங்கே வந்து ஒரு நியூ லைஃப் அப்படின்றது வந்து என்ட்ரி இருக்குது. அந்த என்ட்ரி கூட இப்போ நீங்கள் நினைக்கிற பர்சன், அதாவது வந்து இப்போ நியூ பர்சன், அவங்க மூலயமா சில டிமாண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு போட்டுட்டு இருக்காங்க இந்த சிச்சுவேஷன் போகிறதுக்கு. அது வந்து சிலருக்கு மணி வைஸில் இருக்கலாம், சிலருக்கு கப்ஸ் லெவலில் இருக்கலாம். ஸோ சிலர் ஒரு ஃபேமிலி கமிட்டட், இல்லைனா வந்து ஒரு ரிலேட்டட் ஃபேமிலி வைஸ், ஸோ சம்திங் ஒரு நியூ லைஃப் என்ட்ரி ஆகிறதுக்கு இந்த ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ் கூட இருக்கலாம், கண்ட்ரோல் இஷ்யூஸ் கூட இருக்கலாம் இந்த பர்சனுக்கு வந்து ஸோ நிறைய ஒரு ஃபேஸஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. இப்போதைக்கு அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு போயிட்டுருக்கு தான், அந்த இஷ்யூஸ் போயிட்டுருக்கு தான், உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நடந்துரும்னு ஒரு உங்களுக்கு வந்து ஆசை இருக்கலாம், இல்லை ஹோப் இருக்கலாம் அதில். பட் ஆனால் அது வந்து இப்போதைக்கு டிஸ்டன்ட்டில் தான் இருக்குது. ஒரு எட்டாக்கனி மாதிரி தான் இருக்குது. இல்லை இந்த செகண்ட் பர்சன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேனே, இந்த இவங்களை தாண்டி இந்த பர்சன் வந்து அதாவது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து யாரை நம்புறது மெயினாக அதுதான் இருக்குது உங்களுக்கு லைஃப்பில். இது வந்து சிலருக்கு வந்து ஃபேமிலியில் கூட இருக்கலாம். இந்த பர்சன் அப்படின்றது வந்து ஃபேமிலி ரிலேட்டட் கூட இருக்கலாம். அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கும், அந்த விஷயம் வந்து தள்ளி போயிட்டுருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த பர்சன் நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பர்சனுக்கு வந்து சில தடைகள் அப்படின்றது இருக்குது, உங்களுக்கே தெரியும், கண்ட்ரோல் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. பட் ஆனால் இவங்க மூலியமாக நீங்கள் நடக்கும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் வந்து அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்குது. ஓகே, ஜர்னி, சேஞ்ச், டெய்ல் லெவல், ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு டெசிஷன் வந்து கரெக்டாக எடுங்க. ஒரு ஜேர்னி நீங்கள் என்ட்ரி பண்ணுறதுக்கு, ஒரு நியூ லைஃப் என்ட்ரி பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். சிலருக்கு வந்து ஆக்குபேஷன் இருக்குது, சிலருக்கு வந்து ஃபேமிலி லைஃப் இருக்குது, சிலருக்கு வந்து ஒரு இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு டேலி பண்ண அப்புறம்தான் சில ஜேர்னி அப்படின்றது இங்கே ஒரு ஸ்டார்ட் ஆக போகுது, ஒரு நியூ பிகின் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் அதுக்கு வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. ஈஸி வே கிடையாது. இது வந்து ஒரு ஈஸி வே எனக்கு தெரியலை. அதனால் அதில் வந்து ஒரு ஹோப்ஃபுல்லாக நீங்கள் அந்த ஜேர்னி அமையணும் அப்படின்னா நிறைய நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு நல்லதா, இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு நல்லதா, அதில் வந்து ஒரு ஃபேவர் இருக்கா, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயமே நீங்கள் வந்து ஃபர்தராக அப்படின்ற மாதிரியும் இங்கே ஒரு பாயிண்ட் வருது. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில உங்களுடைய மைண்ட் செட் எதில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வர முடியும், இல்லை எப்படி வந்து இதில் வந்து ரிலாக்ஸ் ஆக்கிக்க முடியும், இல்லை எதில் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் யோசிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே கார்ட்ஸ் வந்திருக்குங்க. ஸோ இது வந்து ரிலேட்டட் உங்களுடைய ஒர்க், உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய பிகினிங், ஓகே, எது வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் அதில் வந்து இஷ்யூஸ், சில பேருடைய அகைன்ஸ்ட், இல்லை ஒருத்தரை வந்து நம்புறது, இல்லை மணி வைஸில் வந்து ஜாக்கிரதையாக இருக்குது, நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு தடவைக்கு 10 தடவை நீங்கள் யோசிச்சு தான் இந்த முடிவை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே மெசேஜ் வந்திருக்கு. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஸோ செகண்ட் இந்த டார்க் ப்ளூ சூஸ் பண்ண உங்களோட ரீடிங் போயிடலாம். ஸோ உங்களுக்குரிய மெசேஜ் என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். உங்களுக்குரிய மெசேஜ், உங்களுக்கு டிவைன் மெசேஜ் என்ன கொடுக்க போகிறாங்க. Higher honor, thief, great fortune. இங்கே வந்து எப்படி இருக்குது மெசேஜ் அப்படின்னா, நீங்கள் வந்து மனசில் வந்து ஒரு நடக்காத, இல்லை வந்து ஒரு ஃபேக், இல்லை அது வந்து ஒரு நம்பகம் தன்மையாக இல்லை அப்படின்ற நினச்ச விஷயம் நடக்க போகுது. உங்கள் லைஃப்பில் வந்து இது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த சிச்சுவேஷன். ஓகே, அது வந்து உங்களுக்கு ஒரு மிராக்கிள் மாதிரி தான் இருக்குது இந்த சிச்சுவேஷன். உங்களுக்கு இந்த பர்சன் மூலியமாக ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் ஆனால் அந்த பர்சன் செஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி, அதாவது முன்னாடி அந்த பர்சன் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. பட் இப்போ வந்து அந்த பர்சன் வந்து ஒரு நல்லவங்களாக மாறி இந்த டைமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க மூலியமாக அந்த சப்போர்ட் கிடச்சிச்சு, அந்த ஃபார்ச்சூன் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் வந்து கிடைக்க போகுது. பட் முன்னாடி அந்த பர்சன் மேலே உங்களுக்கு அந்த ஹோப் இல்லை, ட்ரஸ்ட்டு வந்து இழந்திருப்பீங்க. பட் இந்த பர்சனுடைய ஒரு வைப் வந்து மாறி இருக்கும், எனர்ஜி சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு இந்த பர்சன் வந்திருப்பாங்க. அவங்க மூலியமாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது உங்கள் லைஃப்பில். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மரியாதையாக இருக்கலாம், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லவ்வாக இருக்கலாம், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண சப்போர்ட்டாக இருக்கலாம். இந்த பர்சன் மூலிமா கிடைக்க போகுது. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா, இனிமேல் இந்த பர்சனை வந்து ஒரு ட்ரஸ்ட் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி இவங்க வந்து உங்களுக்கு அந்த ஹோப் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க மீனிங் வருது. ஸோ வேறு என்ன இருக்குது? ஃபேமிலி ரூம். சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ரீயூனியன் ஆகிறதுக்கும், சிலருக்கு வந்து செப்ரேஷனில் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சேர்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மேபி லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கும், சிலருக்கு வந்து ஒரு அந்த தாட்டே அப்படின்ற மாதிரி தெரியுது, அந்த தாட்டே சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இந்த பர்சன்கிட்ட இருந்த அந்த ஒரு முன்னாடி இருந்த அந்த எண்ணங்கள் வந்து இவங்க வந்து மாற்ற போகிறாங்க உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு கனெக்டிவிட்டியில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் தெரியுது. ஒரு பாத்வே அப்படின்றது ஒரு நியூ ஜேர்னி இந்த பர்சன் மூலிமா ஒரு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, பிகின் பண்ண போகிறீங்க. இந்த பர்சன் வந்து சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், சிலருக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு சேஞ்ச் உங்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர், உங்களுடைய அந்த அன்பை வந்து இழந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ரியலைசேஷன் ஆகிருக்கும். அதனால் இந்த பர்சன் வந்து ரிட்டன் ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்க லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக அந்த ஒரு உறுதுணையாக இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ அது வந்து ஒரு மறுபடியும் பில்டப் பண்ணுறதுக்காக இந்த பர்சன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வேயில் தான் வந்திருக்கு. தாட்ஸ் கோர்ஷிப், எஸ், ஆல்ரெடி இருந்த பிரச்சனைகள் வந்து விலக போகுது. ஸோ அதை சொன்னேன். இந்த பர்சனுக்கு வந்து ஒரு மெமரிஸ் அப்படின்றது வந்து உங்கள் மேலே இந்த பாஸ்ட் மெமரிஸ் அப்படின்றது இவங்களுக்கு இருக்குது. ஸோ ரீயூனியன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆல்ரெடி நடந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வு வரப்போகுது. ஓகே, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓவரால் வெரி நைஸ். இந்த இஷ்யூஸ் போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். முன்னாடி இவங்க டிஸப்பேர் ஆயிருப்பாங்க. பட் ஆனால் இப்போ வந்து அந்த ஜேர்னி வந்து தொடரப்போகுது. ஈவன் தோ இந்த பர்சன்ட்ட வந்து ஒரு மைனஸ் இருந்தாலும் இந்த பர்சன் நடவடிக்கைகள் சேஞ்சஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ஸோ ஒரு மேனேஜ் இல்லை வந்து அவங்கள வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறது அந்த மாதிரியும் இங்கே தெரியுது. ஸோ இவங்களுடைய தப்பை வந்து இவங்க ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இவங்க வந்து உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க, அப்படி ஒரு சுச்சுவேஷன் இவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ப்ரீவியஸாக. ஸோ அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு இவங்க வந்து வர போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி பண்ண மிஸ்டேக்கை வந்து இவங்க ரியலைஸ் பண்ணிட்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ நியூ ஜேர்னி அப்படின்றது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க.
ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேர்ட், இந்த க்ரீன் கலர் ஸ்டோன். உங்களுக்குரிய ரீடிங் போயிடலாம். உங்களுக்குரிய மெசேஜஸ். கிஃப்ட், அன்எக்ஸ்பெக்டட் இன்கம். வாவ், நல்லா கோட்ஸ் வந்திருக்குங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் கிஃப்ட் அப்படின்றது வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இம்ப்ரெசன்மெண்ட், கோர்ட் ஹவுஸ், தாட்ஸ், coffin, maturement, சிலருக்கு வந்து கோர்ட் கேஸ், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து முடிய போகுது. எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இது வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கலாம். சிலருக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பர்சன் மூலயமா நல்ல விஷயங்கள், அதாவது வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக எனக்கு தெரிகிறாங்க. ஒரு லேடியாக இருக்கலாம், ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் யாராவது இருக்கலாம். பட் ஆனால் உங்கள் லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய சிச்சுவேஷன் அவங்க புரிஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவராக நடந்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சில அக்செப்டன்ஸ் அப்படின்றது இந்த பர்சன் மூலயமா எனக்கு தெரியுது. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பர்சன் மூலயமா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இவங்களா அகென்ஸ்டாக இருந்தாங்களே, இல்லை அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. எப்படி உங்கள் மனசு மாறினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகிறதுக்கும், உங்களுடைய அந்த கஷ்டமான பீரியட் வந்து முடிகிறதுக்கும், சிலருக்கு வந்து ஒர்க்கில், சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூஸ் அப்படின்றது வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து முடிஞ்சு உங்களுக்கு வந்து ரீயூனியன் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, சம் டெசிஷன், அதாவது மெச்சூர்ட் டெசிஷன் எடுக்க போகிறீங்க உங்கள் லைஃப்பில். அந்த கிஃப்ட் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இது வந்து சிலருக்கு வந்து பசங்களாலேயும் ரீயூனியன் ஆகிறதுக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செப்பரேஷனாக இருக்கீங்க அப்படின்னா ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சிலர் வந்து தொழிலில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஒர்க்கில் வந்து ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னா சில ஒரு ஹெல்ப் இல்லைனா அவங்க மூலிமா ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பர்சன் வந்து ஒர்க்கில் கூட இருக்கலாம். இவங்க மூலயமா ஒரு சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, வேறு என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம். இந்த தீஃப் அப்படின்றது வந்து 3 பயிர்லையும் வந்துருச்சு. எஸ், உங்களுக்கு வந்து யார் பிரச்சனை பண்ணாங்களோ, இந்த ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ஹவுஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் இஷ்யூஸில் யார் பிரச்சனை பண்ணாங்களோ கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு சிச்சுவேஷன், அதாவது அந்த கார்மிக் அப்படின்றத வந்து மாட்டியிருப்பாங்க. இல்லை வந்து ஒரு அந்த இவங்களால் ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் கூட வந்திருக்கலாம். மேபி இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்றது வந்து வெளியே தெரிஞ்சிருக்கலாம். அது ஒரு தீஃபை வந்து கண்டுபிடிப்பாங்களோ. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இவங்க தான் வந்து ப்ராப்ளம் பண்ணாங்க, இவங்களால தான் வந்து இந்த சிச்சுவேஷன் ஆச்சு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிப்பாங்களா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகிருக்கலாம். அவங்கள வந்து ஒரு ஸோ ஒரு அந்த மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ இது வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு விட்டு போனது இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை வந்து வீடு ஒரு விஷயம், இல்லை வந்து உங்களுக்கு ஃபேமிலியில் வந்து இன்ட்ரப்ட் கொடுத்து, அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை சரவுண்ட்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து சால்வ் ஆக போகுது. அதே மாதிரி வந்து சடன் வெல்த் அப்படியும் இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆனால் ஆல்ரெடி வந்த கார்டே உங்களுக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் அப்படின்ற மாதிரி தான். இது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட, பட் இந்த பர்சன் மூலயமா அந்த சிச்சுவேஷன் திடீர்னு எப்படி முடிஞ்சு உங்களுக்கு சடன் வெல்த் அப்படின்றது வரும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த லெசன் அப்படின்றது வந்து ஒரு சீனில் முடிகிற மாதிரி உங்களுக்கு வந்து நடக்கும்.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீன் இது வந்து யாராக வேணாலும் இருக்கலாம், ரிலேட்டட் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில், இல்லை வந்து உங்களுடைய வீடு, உங்களுடைய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இல்லை சொத்து சம்மந்தம் யாராக வேணாலும் இருக்கலாம். பட் அவங்க டிஸ்டர்ப் பண்ண விஷயம் வெளியே வரப்போகுது. எதனால் இவங்க பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆச்சு, ஸோ இவங்கக்கிட்டேருந்து சம் ரிலீஃப் அப்படின்றது கிடைக்க போகுது. அது வந்து ஒரு பெருசாக அவங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கு இவங்க 2 பேரும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்க போகிறாங்க. மெச்சூர் மேன் அண்ட் ப்ரிவிலேஜ் லேடி அப்படின்றது இவங்க 2 பேராலையும் உங்களுக்கு இந்த ஹெல்ப் அப்படின்றது வந்து உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் உங்களுடைய இந்த ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க 2 பேரால் உங்கள் இந்த பிரச்சனைகள் வந்து இதிலேருந்து வெளியே வர போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ ஓவரால் வெரி நைஸ். சம் ப்ராப்ளத்தில் இருந்து வெளியே வர போகிறீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, நடக்க போகுது. ஓகே, மினிமம் 27 டேஸில் உங்களுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சிலருக்கு கிடைச்சிருக்கலாம், இல்லை இனிமேல் வந்து இந்த 27 டேஸில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.